வணக்கம். உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவேந்திர குல வேளாளர் சொந்தங்களுக்கு வணக்கம். நாளை 20ஆம் தேதி நம்மளுடைய புத்தக புரட்சியாளர் சகோதரர் தீபக் பாண்டியனுடைய நினைவு நாள். இந்த நினைவு நாளுக்கு வருகிறவர்கள் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல், காவல்துறைக்கும் எந்த இடைஞ்சலும் கொடுக்காமல், ஒரு புத்தக புரட்சியாளர் என்ன சொன்னாரோ, தீபக் பாண்டியனுடைய பொன்மொழிகளாய் எப்படி சொன்னாரோ அதே வார்த்தை கட்டுப்பட்டு அமைதியாக இந்த இடத்துல வந்து கடந்து வர உங்கள் அன்போடு அழைக்கிறோம். காவல்துறையினர் நெருக்கடி கொடுத்தாலும் அதன் மத்தியில் வருகிற ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்வது, மது பழக்கம் இல்லாமல் நீங்கள் கடந்து வர உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே வேளையில் அண்ணன் பரம்பை பாலா அவர்கள் நாளை வருகிறார்கள். அவரோடு சேர்ந்து வருகிறவர்கள் சேர்ந்து வாருங்கள். அதேபோல் யாராவது சேர்ந்து வரும்போது, ஒவ்வொருத்தரோடு சேர்ந்து வரும்போது அமைதியான முறையில் வந்துட்டு அவருடைய அந்த நினைவு நாளை அனுசரிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா நாம் சில நேரம் சில வேலைகள் நம்ம போராடி தான் ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த சூழ்நிலையில் நாளைக்கு வருகிறவர்கள் அமைதி காத்து இந்த இடத்துல கடந்து வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வர முடியாதவர்கள் அவங்கவர்கள் சொந்த கிராமத்திலே சகோதரருக்கு அந்த புகழஞ்சலியை செலுத்த உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். பரம்பை பாலா, தேவேந்திர பண்பாடு கழக தலைவர். இந்த காணொலி ரொம்ப அவசரமாக போகிறோம். இந்த காணொலி எதுக்குன்னா, தம்பி தீபக் பாண்டியுடைய வீரவணக்கம்லாம் நாளைக்கு அடக்குமுறை அதிகமாக இருக்குன்னு எல்லாரும், காவல்துறை அடக்குமுறை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு செய்தி இல்லை. சில பேரை சொல்லியிருப்பாங்க. தம்பி தினேஷ் மன சொன்ன மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்கள் எல்லாரும் வாங்க, தம்பியுடைய வீரவணக்கனால நாளைக்கு அமைதியான முறையில். ஏன்னா அவன் ஒரு புத்தக புரட்சியாளர் சார். எங்களை மாதிரி ஆயுத புரட்சியாளர் கிடையாது, அவன் புத்தக புரட்சியாளர். நான் நாளைக்கு போகிறேன். நாளைக்கு எப்படின்னா ஒரு 100 வண்டியில், இந்த ராமநாதபுரத்தில் 100 வண்டியில் இங்கேருந்து போகிறேன். அருப்புக்கோட்டைக்கு மையம் கொள்கிறேன். அந்த அருப்புக்கோட்டையில் என்னுடைய சகோதரர்கள் எல்லா மாவட்டத்திலிருந்து வர்ற இளைஞரை நான் வழிநடத்தி போகிறேன். என்னைய ஃபாலோ பண்ணி, அதாவது என்னுடைய நம்பிக்கையின் பேரில் வர்றேன் இளைஞர்கள் எல்லாருமே நாளைக்கு அருப்புக்கோட்டை 11 மணிக்கு சங்கமிங்க. அங்கேருந்து உங்களுக்கு கூட்டிப்பான். எல்லாரும் வர்றாங்க, எல்லா இளைஞருமே அமைதியான முறையில். ஏன்னா தம்பி தீபக் பாண்டியன் புத்தக புரட்சி அமைதியான ஒரு பாதையில் போனோம். அவன் அதே வழிமுறையில் நம்ம வழிபடணும். சரிங்களா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் அமைதியாக வரணும். அங்கே தம்பி தீபக் பாண்டியன் வழிபட்டு வருவான், அமைதியான போவான். காவல்துறையான எந்த அடக்குமுறை இருக்காது உங்களுக்கு. அவசியம் வந்துடுங்க. நன்றி. வணக்கம்.